ஹாய் மகளே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கோட எபிசோடு தான் மக்கள் பார்க்கணும். நேத்துல இருந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க மக்களே, காணாம 18 லட்சம் எடுத்துட்டு வெளிப்பட்டாருன்ட்டு. அது இப்போ ரிவ்யூ பண்ணிருக்காங்க மக்களே. அது முன்னாடி நடந்த சம்பவத்துல நம்ம பார்த்துட்டு லாஸ்டா காணாம வரும் மக்களே. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன டாஸ்க் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல யார்கிட்ட கான்டாக்ட்லயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கு திவ்யா யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, திவ்யா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட நான் கான்டாக்ட்லயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இவ்வளவு கேமிங் இவ்வளவு இது எல்லாமே அவரால் தான். ரொம்ப போய் பின்னாடி போய் பேசுறது இதெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னதெல்லாம் அவரு தான். அவரா கூட நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் யாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வியானா சொல்றாங்க மக்களே. வியானா என்ன சொல்றாங்கன்னா, நான் திருப்பியும் விக்கல்ஸ் தான் சொல்லுவேன். விக்கல்ஸ் நான் இதெல்லாம் பண்ணி அப்போ கூட விக்கல்ஸ் தான் நான் முதுகுல போய் பின்னாடி கொடுத்துருது அப்படின்ட்டு விக்கல்ஸ் தான் சொல்றாங்க மக்களே. திருப்பி திவ்யா கணேஷ் சார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு பின்னாடி போய் முதுகுல கொடுத்துருது, நான் போய் சாண்ட்ரா கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க மக்களே. இதெல்லாம் நடந்துருன்னு சொல்லியே இதுக்கப்புறம் தியா கணேஷ் சொல்றாங்க மக்களே, உங்களுக்கு மட்டும்தான் பின்னாடி போய் பேச தெரியுமா? நீங்க விக்ரமும் போயிட்டு அடிக்கடிக்கு இப்ப தனியா பேசுது. அப்ப நாங்கன்னா உங்களை என்ன ஃப்ரெண்டா நினைச்சீங்க? இதெல்லாம் பேசுறது நாங்களா? அப்ப யாரு நாங்க? நீங்க நல்ல முறையில் கேட்டவங்களா? இல்ல நீங்க கார் கேம்லயே நீங்க பண்ணதான் சாதிச்சீங்களா? அவங்க 2 பேரும் வெளியே அமைச்சதில்ல, நீங்க அதுவும் ஸ்ட்ராட்டஜியான்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பியானா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் இருக்காங்க, 2 குழந்தை இருக்காங்க, உங்களுக்கு என்ன வீடே இல்லையா? நீங்க மட்டும்தான் இதுவா அப்படின்னு நம்ம வியானா கேக்குறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இன்ஃபர்மேஷன் மக்களே. எல்லாரும் கார்டன் ஏரியாவில் சும்மா பேசிட்டு இருந்தாங்க. நல்லா கேட்டுங்க, எல்லாரும் கார்டன் ஏரியாவில் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கானா வினோத்ன மண்டக்கழி நம்ம யார் தெரியுமா? அரோரா மண்டை ஃபுல்லா வாஷ் அவுட். கானா வினோத்ன என்ன பண்ணாரு, நம்ம டைட்டில் அடிப்போம் அடிக்க மாட்டோம் யாரும் சொல்ல மாட்டேங்க. ஆனா ரமேஷ் மட்டும் சொன்னாங்க, ஓட்டிங் லிஸ்ட்ல நீ தானா டாப்ல இருக்க அப்படின்னு ரமேஷ் மட்டும் சொன்னாங்க மக்களே. ஆனா இவர் சும்மா ஷார்ட்னர் சொல்ல போய் பொட்டி தூக்கிட்டு 18 லட்சத்தை எனக்கு இது போதும், நான் கானா வினோத் 18 லட்சம் எடுத்துட்டு ஐயோ டைட்டில் வின்னர் மக்களே. இப்ப கூட அவர் தான் மக்களே டைட்டில் வின்னர். நான் அச்சு சொல்றேன், இப்ப கூட அவர் தான் டைட்டில். ஏன்னா அவரு பண்ணாத இதுவும் இல்லையா, அந்த சாண்ட்ரா கோசம் பார்வதி கிட்ட சண்டை போட்டது அதெல்லாம் மறக்க முடியுமா மக்களே? ஆனா அந்த சாண்ட்ராவே அதுக்கு ஏன் கோசம் தான் பண்ணிச்சுட்டு தான் தெரியுது. அதெல்லாம் மறக்க முடியாது இது மக்களே. அவர்லாம் வெளியே ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது மக்களே. அந்த 18 லட்சத்தை எடுத்துன்னு வெளியே வந்தது அப்படியே ஒரே அழுகிற ரோக்கில் பிடிச்சுன்னு ஏன்டா இப்படி எடுத்துட்டோமோன்ட்டு. அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு பாரக் வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கோசம் இது ஒன்றும் அதுக்குதான் இஎம்ஐ எல்லாம் கட்டணும். எல்லாம் புதுசா சின்னதா கிரவுண்டு சும்மா கிரவுண்ட் வாங்கி சின்னதா ஒரு வீடு கட்டணுன்ட்டு அவருக்கு அந்த 18 லட்சத்தை எடுத்துட்டாரு மக்களே. நான் வீடியோ பண்ணிருப்பேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டு 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 நான் போட்டாலும் யார் போட்டாலும் நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா மட்டும்தான் நிறைய பேர் நம்புவாங்க. நானும் எனக்கும் தெரியும் வெளியே வந்துட்டாருன்ட்டு. நாங்க சொன்ன விஷயத்துல அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ட்டு. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் இதெல்லாம் அவரு என்னன்னா பேட் சாங்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசி சாங் போடுறது, இந்த கஞ்சா சாங்கு அதெல்லாம் அவர் வேணாம் எதிர்த்தார் மக்களே. இது புரியுதுங்களா? இது மாரிலாம் அது ஒன்றதுனால தான் பொதுநாள் ஓட்டிங் லிஸ்ட்ல அவர் டாப்ல இருந்தாரு. மக்களே ரொம்ப கேஷ் சொல்லி டைட்டில் வின்னர் மிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த 50 லட்சத்தை எடுத்து வெளியே போயிட்டார் மக்களே. 18 லட்சத்தோட போயிட்டார் மக்களே. ரொம்ப ஃபீலிங்கே இருக்கு மக்களே. அவங்க ஹவுஸ்மேட்ஸும் ரொம்ப ஃபீலிங் மக்களே. அவரு தேம்பி 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 எனக்கு இது போதும், நான் இத்தனை நாள் விளையாடுறதுக்கு எனக்கு இந்த காசு போதும்னு எடுத்துன்னு போயிட்டார் மக்களே. மனசு ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது மக்கள். எனக்கு ஒண்ணுமே புரியல.
அதுதான் இது சொல்றேன், ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியலன்ட்டு. அதே மாதிரி இதை ஒண்ணும் புரியல மக்களுக்கான அனைத்தனை எடுத்ததுக்கு கடைசி வரையும் என் கூட தொடர்றவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போகும் மக்களை காணாதுன்னு திருப்பி உள்ள ஒரு மக்களை அப்போ ஃபன் பண்ணிட்டு சூப்பரா வெளியே வந்து யார் யாரெல்லாம் நம்ம தம்பிங்க, நம்ம அண்ணனுங்க, யார் யாரெல்லாம் நல்லா பேசுறீங்கன்ட்டு அவரும் ஒரு வீடியோ போடுவார் மக்களே. அதுக்கோசம் கத்திருப்போம். நான் அது உங்களுக்கு பாய்.